ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உயிர்த்தெழுந்த நாளில் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தை மீட்பதற்காக வந்தவர் என்று யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சாட்சி சொன்னார். இயேசு திருமுழுக்கு பெறுவதற்கு அவரிடத்தில் வரும்போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர். இதை முன்கூட்டியே சிமியோன் மரியாள் யோசேப்பும் மரியாள் இந்த இயேசு பாலகனை ஆலயத்துக்கு கொண்டு போன பொழுது, ஒரு பட்டயம் உன் இருதயத்தை குத்தும் என்று சொன்னார். இந்த உலகத்தின் பாடுகள் தன் இயேசு சுமக்கிற பொழுது பெற்ற தாய் அழுகிறார். அவரை நம்பினவர்கள், விசுவாசித்தவர்கள் கண்ணீரோடு இருந்தார்கள். அவரிடத்தில் நன்மை பெற்றவர்கள் உறுதியாய் பேச, வாய்ஸ்லெஸ் பீப்புள், அவர்களுக்கு குரல் கொடுக்க தெரியலை. ஆகவே இயேசுவை ரோம அதிகாரிகள், தேவாலயத்தினுடைய ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்களும் அதிகாரத்தை வைத்து அவரை பாடுகளுக்குள்ளே கொண்டு போனார்கள். ஜனங்களுக்கு தெரியல. ஆனால் இயேசு அதை சந்தோஷமாக்க, எதற்காக நான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டேனோ அதை நான் கடந்து போகிறேன் என்று அவர் ஏற்றுக்கொண்டார். பாடுகளை அவர் சுமந்தார். ஏற்கனவே தன் சீஷர்களுக்கு சொல்லியிருந்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள் வாசிக்கிற பொழுது, நான் பாடுபட வேண்டும், இந்த உலகத்தின் பாவங்களை என்மேல் ஏற்றுக்கொள்வேன், அப்பொழுது எல்லோரும் என்னை துன்புறுத்துவார்கள், அடிப்பார்கள், கொலை செய்வார்கள், நான் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார். நான் உயிர்த்தெழுந்து கலிலேயாவுக்கு வருவேன், என்னை அங்கு வந்து பாருங்கள் என்று சொன்னார். என் அன்பு சகோதரனே சகோதரியை, எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் இயேசுவுக்கு இருந்தது. எதற்காக அனுப்பப்பட்டாரோ அதை நிறைவேற்றுவதற்கு அவர் ஓடினார். அவருடைய திருப்பணி இருந்தது. என் அன்பு சகோதரனே சகோதரியை, இந்த உயிர்த்தெழு திருநாளில் ஆண்டவர் ஒரு பர்பஸ்க்காக உன்னை அழைத்திருக்கிறார். God called you as one person for purpose. Everyone has a purpose. உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல அதுக்கு உண்மையாக உள்ளவர்களாக இருங்க. கணவனாக இருங்க, மனைவியாக இருங்க, பிள்ளைகளாக இருங்க, உங்களுக்கு கொடுத்தப்பட்ட டீச்சராக இருங்க, ப்ரொஃபஸராக இருங்க, பாஸ்டர்ஸாக இருங்க. ஆண்டவர் எதற்காக உங்களை அழைத்தாரோ அதில் உண்மையாக இருங்க. இயேசு அதில் உண்மையாக இருந்தார். அவருடைய பாடுகள், அவருடைய வேதனைகளை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்முடைய பாவங்களை அவர் மேலே ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பிசாசினால் பிடிப்பட்ட, அடிமைப்படுத்தப்பட்டு பல நிலைகளில் இந்த உலகத்தில் சீர்கேடுகளை உண்டாக்குகிற காரியங்களை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கலாத்திற்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தின் சாபங்கள், மக்கள் மேல் இந்த சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சாபத்திலிருந்து மக்களை விடுவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்தார். அதனால் தான் பேதுருவாக்கின் முதல் பிரசங்கத்திலேயே சொன்னதாக இன்று சிந்திக்கும்படியாய் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், தேவன் அவருடைய மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. என் அன்பு சகோதரி சகோதரி, தேவகுமார் மனுஷனாய் ரூபம் எடுத்து வந்தார். இந்த மனுகுலத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு உபாதைகளின் கட்டை தன்மேல் ஏற்றுக்கொண்டார் உன்னை விடுவிப்பதற்கு. நீ ஏன் கவலைப்படுற? இது இல்லை, அது இல்லை, எனக்கு கடன் பெருசாயிடுச்சு, என் சரீரத்தில் இருக்கிற வியாதி கொடூரமாக இருக்கிறது, அதை என்னால் தாங்க முடியல, அதுக்கேற்ற மருந்து இல்லை, அதுக்கு செலவிட எனக்கு பணம் இல்லை என்று கலங்காத. இந்த உபாதையின் கட்டுகளை அவனிலிருந்து எடுத்து போட அவரால் முடியும். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு உன்னை பிரத்யேகமாய் உன்னை மேல் அக்கறை செலுத்துகிறவர்.
ஏனென்றால் அநேக அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த உயிர்த்தெழுந்த நாளில் யூ ஆர் வெரி ஸ்பெஷல் இன் ஃப்ரம் த சைட் ஆஃப் காட். ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். உங்களுக்கு படிப்பு கொடுக்கிறவர், உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், உங்களுக்கு வேலையை கொடுக்கிறவர், நல்ல குடும்பத்தை அமைக்கிறவர், உங்கள் தேவைகளை சந்திப்புகிறவர், உன் பிஸ்னஸில் ஆண்டவர் உன்னுடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றுகிறவர். என் ஆண்டவராகிய தேவன் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய குறைகளை நிறைவாக்குவார். தேவன் மரண உபாதையின் கட்டில் பிடிப்பட்டு இயேசுவை மரணத்திலிருந்து உயிர்ப்பித்தார். உங்களை உயிர்ப்பிக்க மாட்டாரா? ஆண்டவராகிய தேவன் இஸ் அலைவ், இஸ் a living God. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். என் அன்பு சகோதரனே, சகோதரி, உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவராகிய தேவன் உங்களில் இருக்கிற குறைவை எடுத்து போடுவார். ஆண்டவராகிய இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவர்களுடைய பிரதான அழைப்பு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்கள் பிரசங்கம் விருதா, பிரயோஜனம் இல்லை. உயிர்த்தெழுந்ததுனால அதில் ஒரு விசுவாசம் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று சொல்கிறோம். பலவிதமான பாடுகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, எதிர்ப்புகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. அவைகளின் மத்தியில் உயிர்த்தெழுந்த இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரோடு நீங்கள் பயணிக்க உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். அவர் உங்களோடு இருக்க விரும்புகிறார். அந்த உயிர்த்தெழுந்த திருநாளில் ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட எல்லா விதமான இடர்பாடுகளிலிருந்து உங்களை உயிர்ப்பிப்பார். வறண்டு இருக்கின்ற, வறட்சியாகி போன, உலர்ந்து போன, இனி வாழ்வே இல்லை, முடிந்தது என்று நினைத்து கொண்டிருக்கிற உன்னுடைய காரியங்களை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த யூதர்கள், அந்த ரோம அதிகாரிகள், அந்த ஆசாரிகளும் பிரதான ஆசாரிகளும் வேதப்பாரகர்களும் நமக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் இந்த சமூகத்தில் வந்த இயேசுவினுடைய சகாப்தம் முடிந்தது என்று நினைத்தார்கள். அதனால் அவரை கல்லறையில் வைத்து அதன் மேலே பெரிய கல்லை அவர் மூடி அதை முத்திரையிட்டார்கள். ஏனென்றால் இந்த எத்தன் 3ஆம் நாள் வந்துடுவான்னு சொல்லியிருக்கிறான். வந்துடுவாரோ என்ற அச்சம். ஆனால் அதிகாலை வேளையில் மகதலேனா மரியாளும், யாக்கோபின் தாயாகிய மரியாளும், சலோமி என்றவளும் நற்கந்தங்களை ஆயத்தப்படுத்தி இயேசுனுடைய சரீரத்துக்கு பூச வேண்டும் என்று சொல்லிதான் அவர்கள் கல்லறைக்கு போனார்கள். போகிற வழியில் பெரிய கல் மூடப்பட்டிருக்கிறது, யார் நமக்காக தள்ளுவார் என்று நினைத்தார்கள். ஆண்டவராகிய தேவன் அதை அவர்களுக்காக தள்ளி வைத்தார். அந்த கல்லறை திறந்திருக்கிறது. ஓடி உள்ளே பார்த்தார்கள். அங்கே இருந்த 2 சொன்னார்கள், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்களா? அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது போல, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பேதுரு தெளிவாய் உறுதியாய் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் கல்லறைக்குள்ள ஓடி போய் பார்த்தார், அங்கே அவர் இல்லை. உறுதியாய் சொல்லுகிறார், வலிமையாய் அவர் சொன்னார். என் அன்பு சகோதரனே, சகோதரி, அடைக்கப்பட்டிருக்கிற பெரிய கல்லை போல உன்னுடைய படிப்பு இருக்கலாம், உன் வேலை இருக்கலாம், உன் குடும்ப சூழல் இருக்கலாம், உன் பற்றாக்குறை இருக்கலாம், உன் கடன் தொல்லை இருக்கலாம், உன் வியாதி இருக்கலாம், பெரிய கல். அதனால் என்னால் படிக்க முடியல, வேலை செய்ய முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல, ஆண்டவரை தேட முடியலன்னு கவலையோடு இருக்கிறாயா? சொந்து போவார். மேல் இருக்கிற அந்த கல்லை புரட்டி தள்ளி ஒரு விடுதலை கொடுக்க, ஒரு மீட்பை கொடுக்க, ஒரு ரட்சிப்பை கொடுக்க, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க, ஒரு சுகத்தை உங்களுக்கு ஒரு சரீரத்தில் வைக்க, சமாதானம் சந்தோஷத்தை உங்கள் குடும்பத்தில் வைக்க ஆண்டவரால் முடியும். இந்த உயிர்த்தெழுந்த திருநாளில் உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னோட இணைந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன். பேச மாட்டார். அவருடைய வாழ்வில் அற்புதங்களை செய்யுங்க.
ஆண்டவரே, எல்லாம் முடிந்தது, இனி என்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, எதிர்காலம் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பீராக. இந்த உயிர்த்தெழுந்த அனுபவம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்வில் விளக்கு ஏற்றுங்க, அவர்கள் இருளை நீக்குங்க சுவாமி. பலவீனங்கள் உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும். வியாதியின் கூறுகள் சுட்டரிக்கிற இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகமாக்க என்று ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் ஜெபிக்கிறேன். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை சுகமாக்குமாறு ஆகும் சுவாமி. என்னோட சரீரத்தை உருவாக்கினவர் நீர். பாதிக்கப்பட்டிருக்கிற அவயங்கள் புதுப்பிக்கப்படட்டும். சோர்ந்து போய் கலங்கி கொண்டிருக்கிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வியாதி ஏன் வந்தது என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வியாதியின் கொடூரம் தாங்க முடியல, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, சில கவலையோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய தழும்பெற கரங்களால் இப்பொழுது நீ தொடுவீராக. நம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது அவர்கள் சரீரத்துக்குள்ளே கடந்து போகட்டும். செயலிருந்திருக்கிற அவயங்கள் செயல்பட ஆரம்பிக்கட்டும். பலவீனமாக இருக்கிற அவயங்கள் பலப்படட்டும் ஐயா. ஒரு புது பலன் உருவாகட்டும். புது சிருஷ்டிகளாய் மாற்றுங்க. மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ளே கடந்து போய் நல்ல சுகத்தை தரட்டும். சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிற, வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிற, பெரியோர்களுக்காக செபிக்கிற, நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை தேவைகள் சந்தியும் எதிர்பார்ப்புகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுங்க சுவாமி. இருக்கிறவங்கள சாட்சியாக இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் எந்த நோக்கத்துக்காக அழைத்திரோ, எந்த பொறுப்புகளை கொடுத்துருக்கிறீர்களோ, எங்கெங்கெல்லாம் அவர்களை நீர் வைத்திருக்கிறோ அங்கே அவர் சாட்சியாக இருக்கட்டும் ஐயா. உண்மை மகிழ்படுத்துவா இருக்கட்டும். உயிர்த்தெழுதலின் அனுபவம் அவர்களுக்குள்ள வரட்டும் ஐயா. தடையாக இருக்கிற ஆண்டவரே அப்சக்கெல்லாம் நீக்குங்க இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய நாமத்தினால் செபிக்கிறேன். கர்த்தாவே, அவர்கள் தடையாக இருக்கிற எல்லா விதமான பெரிய கல்லறையில் மூடப்பட்டிருந்த தேவதூதர்கள் புரட்டி தள்ளினார்கள். உள்ளிருந்த இயேசு வெளியே வந்தார். மரண கட்டுகள் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோமே. 2024 ஆண்டுகளாக ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் உங்களுடைய உயிர்த்தெழுந்த நாளை அனுசரிக்கிற இந்த காலத்தில் இப்போதும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என்னோடு இணைந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே கண்ணீரை தொடையும் சுவாமி. அவருடைய எல்லா விதமான தடைகளை நீக்கி போட்டு வாழ்வில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை வைங்க. உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குற இந்த நாளை ஆசீர்வாதமாக்கித்தார். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்துவோம் உங்களுடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.